வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது பூரட்டாதியா, பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30 இங்கிலீஷ் தேதி, அல்லது வடக்கு பார்த்த வாசலில் வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறது முக்கியம். மறந்துடாது. நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க தீபத்தில். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். உங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு சொல்கிறத விடவும் உங்களோட குணம்னு நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம். ஏன்னா பலம் பலவீனம் எல்லாமே கிரகநிலைகளை பொறுத்து மாறுபடும். பலம் பலவீனமாக மாறும், பலவீனம் பலமாக மாறும். எனவே மேஷராசிக்கார நேயர்களே, உங்களுடைய குணம் விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் இதெல்லாம் இன்றைக்கி ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாளாக இது கட்டாயம் இருக்கும். இதிலே சந்தேகம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உங்களுக்கு வெற்றி அதிகமாகும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 1, 2, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறது இல்லை. என்ன பண்ணுறது? வழிபாடுனா கோயிலில் வீட்டில் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் 108 தடவை அல்லது சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை பராசக்தியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் நவதுர்கையே போற்றி, நவதுர்கையே போற்றி, ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரங்களை சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, கீரை காய்கறி சாதம் இந்த மாதிரி. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. வழிபாடு முக்கியம். அப்படி பண்ணுனா உங்களுடைய மனோநிலை தெளிவாகும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. மிதுன ராசிக்கார நேயர்களை, எதிர்பார்த்த சிறப்புகள் இன்னைக்கு வராது. என்ன பண்ணுறது? வராட்டியும் பரவாயில்ல, மனசில் நிம்மதி வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணுறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் அருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் உங்களை காப்பாற்றும். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. பசுவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, காய்கறி கீரை இதெல்லாம். அதனாலே உங்களுக்கு நல்லது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, திசை கிழக்கு, நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை, ரொம்பவும் அனுசரித்து போகிற ராசி உங்கள் ராசி தான். 12 ராசிலேயே ரொம்பவும் விட்டு கொடுத்து போகிற ராசி உங்கள் ராசி தான், 12 ராசிகள்லேயே. அப்போது இன்றைக்கி அதையே சோதிக்கிற மாதிரி ஏதாவது நடக்கும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சில மந்திரங்கள் எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, ஓம் ரோமச ரிஷியே போற்றி, ரோமச ரிஷியே போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும். நிதானம், கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 8, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய இயல்பு என்ன? அசட்டு தைரியம் அல்லது அதிக தைரியம். அசட்டுன்னு சொல்ல வேண்டாம், அதிக தைரியம், அதிக சுறுசுறுப்பு, அதிக வேகம், அதிக விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடையது. எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அந்த குணங்கள் இன்று ஜெயிக்கும். ஏன்? கிரக நிலைகள் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும்.
எதிரிகளும் உதவி செய்வார்கள். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நடப்பது நல்லது, நல்லது நடக்கும். அனுகூலமான எண் 3, 6, திசை கிழக்கு தெற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள். உங்களுடைய குணம் என்ன? சுறுசுறுப்பு, அதே சமயத்தில் பொறுமை, புத்திசாலித்தனமான உரையாடல். மற்றவங்களோட பேசுகிறப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து பேசுறது, விட்டு கொடுத்து பேசுறது, அதன் மூலமாக நினைத்ததை சாதித்து கொள்ளுகிற ஆற்றல். அப்புறம் எல்லாரையும் மதிக்கிறது, மதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவங்களை கூட மதிக்கிறது. அது உங்களோட பலம். குணம், பலம் என்று சொல்வதை விட குணம். எனவே இதுவெல்லாம் இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க்கை வளமாகும். பொறுமை, நிதானம், கடைசி வரை பொறுமை, நிதானம், இதெல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும். பெண்களுக்கு என்ன நல்லது? 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், கலக்கிறீங்க. துலா ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், குலதெய்வத்தை நினைக்கணும், குலதெய்வத்தோட சாமியை சொல்லணும் அல்லது நினைக்கணும் அல்லது எழுதணும். கொஞ்சம் தடவையாவது 108 தடவை எழுதுறது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது, அசைவ உணவு கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யணும். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல்? எங்கள் கண்ணே பட்டுருங்க. உங்களோட குணம் சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம், அவசியப்படும் போது பயம், நிதானம், இதனாலே ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாள்னு சொல்லிட முடியாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ. என்ன சொல்? ஓம் யமுனையே போற்றி, ஓம் யமுனையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். ஓம் கங்கையே போற்றி, ஓம் காவிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் காப்பாற்றும். நிதானம், உங்களோட மிகப்பெரிய பலவீனம் என்ன? முன்கோபம். அதனால் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. இந்த வழிபாடு உங்களை காப்பாற்றும். பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, காய்கறி, கீரை, இந்த மாதிரி. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. கவனமாக இருங்க. அனுகூலமான எண் 1, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. மகர ராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. உங்களோட வீம்பு பிடிவாதம் அதிகமாகி தோற்று போக வாய்ப்பு இருக்குது. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது வெங்கடாஜலபதியை, பெருமாளை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் சங்கே போற்றி, ஓம் சக்கரமே போற்றி, ஓம் சாரங்கமே போற்றி. இந்த 3 ஆயுதங்களை, பெருமாளினுடைய ஆயுதங்களை நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க, கீரை அல்லது காய்கறி. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் இருக்கும். அனுகூலமான எண் 2, திசை தெற்கு, நிறம் வெள்ளை. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். குணம் என்ன உங்களுக்கு? வேகம், அதே சமயத்தில் நிதானம், சுறுசுறுப்பு, அதே சமயத்தில் பொறுமை, ஒரு கம்பீரம், ஒரு பிடிவாதம், இதெல்லாம் உங்களுடைய குணம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குணத்தினாலே வெற்றி உண்டு. பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 5, 8, திசை தெற்கு கிழக்கு, நிறம் வெள்ளை நீலம். மீனராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பாக நடக்கும். பிரமாதம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கலக்கலான வாழ்க்கை, சந்தோஷம், ரொம்ப
பிரமாதமான குணம் என்ன உங்களுது? புத்தி கூர்மை, பெருந்தன்மை, எதிரிகளுக்கும் உதவி செய்கிறது, மன்னிச்சு விட்டுறது. இதெல்லாம் பழி வாங்குகிற வாய்ப்பு கடவுள் கொடுத்தா கூட மன்னிச்சு விட்டுருவீங்க. கடவுள் அதுக்கப்புறம் அவங்கள பழி வாங்கிடுவார். உங்கள் கண்ணு முன்னாலேயே அது நடக்கும். இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். எனவே இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி 2 பேர் ராசியுமே மேஷமாக இருந்தாலோ அல்லது விருச்சிகமாக இருந்தாலோ அல்லது மேஷம் கன்னியாக இருந்தாலோ அல்லது விருச்சிகம் மிதுனமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மேஷம் விருச்சிக ராசிக்காரணியர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.